ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். புகைவண்டி, தொடர்வண்டி, ரயில் வண்டி அப்படின்னு பல பேர் இருக்கு ட்ரெயின்ஸ்க்கு. நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ரயிலில் போயிருப்போம். வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய அதனுடைய தண்டவாளங்களை பார்த்துட்டே பயணம் பண்ண யாருக்கு தான் பிடிக்காது. ஆனால் அப்படிப்பட்ட ரசிக்கும்படியான தண்டவாளங்களே ஆபத்தாக மாறினா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஆபத்தான 10 ரயில் தண்டவாளங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, அவுட்டானிகுவா சூ ரயில்வே. இந்த ரயில்வே சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு பழைய ஸ்டீம் இன்ஜின் ரயில்வே. இதை 1928 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த ட்ராக்ல பல ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின்களையும் பல டீசல் இன்ஜின் ட்ரெயின்களையும் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அருமையான வெதருக்கு நடுவில் பழைய ட்ரெயின்களில் டிராவல் பண்ண பலரும் விரும்பியிருக்காங்க. இதனால குறிப்பிட்ட காலகட்டத்தில் வருஷத்துக்கு 40,000 பேர் இந்த ட்ராக்ல டிராவல் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த ட்ராக் ரொம்பவே ஃபேமஸ் ஆக அடுத்த வருஷமே 1,15,000 பேர் வந்திருக்காங்க. மக்கள் விரும்பி இதில் டிராவல் பண்ணினாலும் கூட இந்த ட்ராக்ல ஒரு ஆபத்தும் இருக்கு. இந்த ட்ராக்ல குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வர்ற கைமான்ஸ் ரிவர் பிரிட்ஜ் இந்திய பெருங்கடல்ல இருக்கு. ட்ரெயின் பாலத்து மேலே போகும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா பயணிகள் நேராக கடல்ல தான் விழணும். அது மட்டும் இல்லாம துரதிருஷ்டவசமா கடந்த காலங்களில் பல உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதன் காரணமா பார்த்தீங்கன்னா 2009 ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின்கள் நிறுத்தப்பட்டு ட்ராக்கையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2, தி டெத் ரயில்வே. இது மியான்மரில் இருக்கிற ஒரு ஆபத்தான ரயில்வே ட்ராக். இதனுடைய நீளம் 415 கிலோமீட்டர். இந்த ரயில்வேயை 1943ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் தேவைக்காக ஜப்பானிய அரசு கட்டி முடிச்சுது. இதுக்கு டெத் ரயில்வேன்னு பெயர் வர காரணம் பார்த்தீங்கன்னா, இதை கட்டும்போது இந்த ரயில்வே ட்ராக் வாங்கின உயிர் பலிகள் தான். இதை கட்டுறதுக்காக மொத்தமாக 60,000 பயணியாளர்கள் ஜப்பான் மற்றும் அதன் நட்பு நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க. இதுல பெரும்பாலான நபர்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆசியாவை சேர்ந்த சிறை கைதிகளா இருந்திருக்காங்க. மொத்தமா 60,000 பேர்ல 12,620 பேர் இந்த ரயில்வே ட்ராக்கை கட்டும்போது இறந்து போயிருக்காங்க. இதில் 6,900 பேர் பிரிட்டிஷ், 2,000 பேர் ஆஸ்திரேலியன்ஸ், 2,000 பேர் நெதர்லாந்து மற்றும் 133 பேர் அமெரிக்கன்ஸ். இத்தனை பேரை பலி வாங்கின இந்த ரயில்வே ட்ராக் மேல பல நாடுகளும் பல விமர்சனங்களை வச்சிருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நல்ல வேலையா இந்த ட்ராக்கை 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதும் மூடிட்டாங்களாம். 1957 இந்த ட்ராக்கோட சின்ன பகுதியை மட்டும் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 3, தாய்லாந்து ரயில்வே. தாய்லாந்தில் மார்க்கெட்டுக்கு நடுவில் ட்ரெயின் போகிற மாதிரியான நிறைய வீடியோஸை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்டுக்கு நடுவில் ட்ரெயின் போகிறத பார்க்குறதுக்கு என்னமோ த்ரில்லிங்கான ஒரு அனுபவமாக தான் இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்குதோ அதே அளவுக்கு இதில் ஆபத்தும் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் பகுதியை தாண்டி போகும்போது ட்ரெயின்களை மெதுவாகத்தான் இயக்குவாங்க. இருந்தாலும் கூட உயிரிழப்புகளை தடுக்க அது போதுமானதாக இல்லை. ட்ரெயின் போகும்போது பல பேர் இந்த ட்ராக்ல தவறி விழுந்து இறந்தும் போயிருக்காங்களாம். மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போயிட்டு மார்க்கெட் வழியா போன ட்ரெயின்ல தவறி விழுந்து சாகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பரிதாபமான வழிதான். நம்பர் 4, கேப்டவுன் ட்ரெயின் ட்ரபிள். சவுத் ஆப்பிரிக்கா சட்ட ஒழுங்கு ரொம்பவே மோசமா இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒன்று. ரயில்வே துறை இங்க இன்னுமே மோசமா இருக்கு. இந்தியா மாதிரியே இங்கேயும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும்னா பல துயரங்களை தாண்டி தான் டிராவல் பண்ண முடியும். தினம் எக்கச்சக்கமான திருட்டு சம்பவங்களும் வன்முறை சம்பவங்களும் இந்த ட்ரெயின்கள்ல நடக்குது. இங்கு கவர்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருந்தாலும் கூட அவங்களால எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி சமாளிக்க முடியாததால இன்னுமே பிரச்சனைகள் தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்பர் 5, ஆர்கோ கிடி ரயில்வே. ஆபத்தான இந்த ஆர்கோ கிடி ரயில்வே இந்தோனேஷியால இருக்கு. இந்த ட்ராக்ல ஓடுற ஆர்கோ ட்ரெயின் சுற்றுலா பயணிகள் மத்தியில ரொம்பவே பிரபலமா இருக்கு. இந்த ட்ரெயின் பேங்டன் மற்றும் ஜகர்த்தாவுக்கு நடுவில் இயங்குது. இந்த ட்ரெயின் தன்னுடைய டிராவலை ஸ்டார்ட் பண்ணின உடனே பயணிகள் பார்த்து ரசிக்கிற மாதிரி கிராமங்கள், மலைகள் மாதிரி பல அழகான பகுதிகளை கடந்து தான் வருது. ஆனால் குறிப்பிட்ட இந்த ட்ரெயின் இந்த பாலத்து மேலே கடக்கும்போது பயணிகள் பயத்தின் உச்சத்துக்கே போயிடுவாங்களாம். இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துடைய உயரம். ஒரு ஒல்லியான இரும்பு பாலத்தில் இவ்வளவு உயரத்தில் ட்ரெயினில் போக வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் தான் பயப்படுவாங்கங்க. ட்ரெயினுக்கு தண்டவாளத்தை தவிர வேற எந்த பிடிமானமுமே இல்லை. அதாவது ஒரு வேளை ட்ரெயின் தடம் புரண்டா நேரடியாக கீழே தான் விழணும். 2002 ஒரு ட்ரெயின் தடம் புரண்டு இருக்கு. நல்ல வேளை அது ஒரு சின்ன இன்சிடென்ட் அப்படிங்கிறதுனால யாருக்குமே எதுவும் ஆகலையாம். நம்பர் 6, பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ். உலகின் ஆபத்தான பாலத்தோட லிஸ்ட்ல கண்டிப்பா பாம்பன் பாலமும் இருக்கும். பாம்பன் பாலம் 1914 கட்டப்பட்டுச்சு. இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கடல்வழி தண்டவாளம் இதுதான். கான்கிரீட் தூண்கள் மேல நிக்க வைக்கப்பட்டிருக்க இந்த பாலத்துக்கு நடுவில் கப்பல்களும் படகுகளும் பாலத்தை கடக்க திறந்து மூடுற அமைப்பு ஒன்று இருக்கு. கடல் மேல இந்த பாலம் போறதால கடல்ல ஏற்படுற அத்தனை இயற்கை சீற்றங்களையும் இந்த பாலம் தாங்க வேண்டியது இருக்கு. அது இந்த பாலத்தை இன்னுமே ஆபத்தான ஒன்றா மாத்துதுங்க. 1964 இந்த பகுதியில் வந்த ஒரு பெரிய புயல் ஒரு கிராமத்தையே ஒட்டுமொத்தமாக அழிச்சிருக்கு. 1700 பேரை கொண்ட இந்த புயல் பாம்பன் டு தனுஷ்கோடி பயணிகள் ட்ரெயினை கடல்ல தள்ளி இருக்கு. அதுல ட்ரெயின்ல இருந்த பல பயணிகள் தங்களுடைய உயிரை அநியாயமா விட்டுருக்காங்க. நம்பர் 7, லிண்டன் அண்ட் லின்மவுத் கிளிஃப்.
இந்த ட்ராக் செங்குத்தான ஒரு மலை சரிவில் இருக்கு. இந்த லிண்டன் அண்ட் லின்மவுத் கிளிஃப் இங்கிலாந்துல இருக்கு. இந்த ட்ராக் லிண்டனையும் லின்மவுத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனால சுற்றுலா பயணிகள் ஈஸியா 2 பக்கமும் போக முடியும். இந்த ட்ராக் சுற்றுலா பயணிகள் கிட்ட ரொம்பவே ஃபேமஸ்ங்க. ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது சரக்குகள் இடமாற்றம் பண்ண யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா சுற்றுலா பயணிகள் இதை அதிகமாக பயன்படுத்த தொடங்கி அப்புறமா முழுக்க பேசஞ்சர் டிராவலுக்காகவே இது யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்களாம். இந்த வித்தியாசமான ட்ரெயின் டிராவலை ஆபத்தாக மாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலப்பரப்பு தான். அதுவும் மழைக்காலங்களில் நிலம் உறுதித்தன்மையை இழக்கும் போது இதில் ட்ராவல் பண்ணுறது பெரிய ஆபத்தில் போய் முடியவும் வாய்ப்பு இருக்கான். நம்பர் 8 இந்தியன் ரயில்வேஸ். இந்தியாவிலேயே மோசமான ரயில்வே மும்பையில் தாங்க இருக்குது. மும்பை ரயில்வே போலீஸ் ரெக்கார்ட் படி இதுவரைக்கும் ட்ரெயின் சம்மந்தப்பட்ட 38,000 ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. 2007 இருந்து 2017 நடுவில் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 9 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு இழப்புனாலே அது பெரிய பிரச்சனை தான். இந்தியாவில் குறிப்பாக வட மாநிலங்களில் ட்ரெயின்களில் சொல்ல முடியாத அளவுக்கு கூட்ட நெரிசலோட போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினுக்கு உள்ளே இருக்கவங்களுடைய பொருட்களை ட்ரெயினுக்கு வெளியே இருந்து ஆட்டையை போடுற கில்லாடியான திருடர்களும் இங்கே இருக்காங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் பெரிய ஒரு ரயில்வே நெட்வொர்க்கை மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்தியன் ரயில்வே இன்னுமே துடிப்போடு இயங்கிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். நம்பர் 9 10A லாஸ் நியூ பாஸ். 10A லாஸ் நியூ பாஸ்னா மேகங்களுக்கு போகிற ட்ரெயின் அர்த்தம். இந்த ரயில்வே ட்ராக் உயரமான பாலங்களில் கட்டப்பட்டதால தான் இதுக்கு இப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த ட்ராக் அர்ஜென்டினா மற்றும் சிலியை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆண்டாஸ் மவுண்டனில் கட்டப்பட்ட ஒரு டூரிஸ்ட் ட்ராக். மலைகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால இதில் ட்ராவல் பண்ணுறவங்க அழகான பல இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம். ஆனாலும் இதில் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அது என்னன்னா ட்ராக்குடைய உயரமும் இந்த ஆண்டாஸ் மவுண்டனியும் தான். மலையில் நிலச்சரிவு பனிச்சரிவுன்னு சின்னதாக பிரச்சனை வந்தால் கூட உயரமாக இருக்கிற இந்த ட்ராக்கை அது பெரிய அளவில் பாதிக்கும். அதனாலேயே ஆபத்தான ட்ரெயின் ட்ராக்ஸ் லிஸ்ட்ல இது முக்கியமான ட்ராக்காக இருக்கு. இந்த ட்ராக் போகிற வழியில் மொத்தமாக 21 டனல்ஸ் 13 பாலங்களும் இருக்கு. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா மேலே போகிற ட்ரெயினுடைய ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கு. நம்பர் 10 பைலட்டஸ் ரயில்வே. இந்த ரயில்வே தான் உலகின் செங்குத்தான ராக்வீல் ரயில்வே. இது சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ராக்வீல்னா சாதாரண சக்கரங்களுக்கு பதிலாக பர்சக்கர அமைப்பு இருக்கும். செங்குத்தான சரிவுகளில் இந்த ராக்வீலை வைக்கிறது மூலமாக வீல் ட்ராக்ல இன்னும் கிரிப்பாக இருக்கும். இந்த ட்ராக்கை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இது கவர்மெண்ட்டால் போடப்பட்ட ட்ராக்கே கிடையாது. இது அந்த நாட்டுடைய சிட்டிசன் ஒருவரால் உருவாக்கப்பட்ட ஒரு ட்ராக். இது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசுடைய உதவி இல்லாமலே பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக தான் இயங்கிட்டு வருது. இப்படி இந்த மாதிரி ரொம்பவே ஆபத்தான ரயில் தண்டவாளங்களை பார்த்தா யாருக்கு தான் பயம் வராது? இப்படி நம்ம பார்த்த 10 ரயில் தண்டவாளங்கள்லயே ரொம்பவே ஆபத்தான ரயில் தண்டவாளம்னு நீங்க எது நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரம் யாதிரையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.